பொதுவாக என்னை கவுன்சிலிங்காக வேண்டி சந்திப்பவர்கள் பொதுவாக அவர்களுக்கு ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்குது. ஆனால் என்னுடைய கவுன்சிலிங் இந்த ஜேர்னியில், இந்த பயணத்தில் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கவுன்சிலிங்காக வேண்டி என்னை சந்திப்பது வெரி ரேர், மிக மிக அரிது. அவங்களுக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இந்த கவுன்சிலிங் என்றால் என்னவென்று அதிகமான ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட அவருடைய பிரச்சனை இனம் கண்டு கூட்டிக் கொண்டு வருவதற்கும் யாரும் இல்லை. சரியா? இந்த மாதிரி பல காரணங்களால அப்படி பல பிரச்சனைகளோட சஃபர் பண்ணி, பிரச்சனைகளோடைய வாழ்ந்து, பிரச்சனைகளோடையே மரணிக்கக்கூடியவங்க தான் பொதுவாக 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள், பொதுவாக 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அவ்வாறு தான் இந்த கவுன்சிலிங் என்று தேடிக்கொண்டு வரக்கூடியவர்கள். இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கு, இது ஒரு சைக்காலஜி துறை என்று தெரிந்தவர்களுக்குத்தான் அந்த துறையை நோக்கி தேடிக்கொண்டு போவார்கள். நான் உங்களுடன் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். சில தினங்களுக்கு முன்பு 72 வயதுடைய முதியவர் 72 வயதுடைய முதியவர் என்னை சந்திக்க வருகிறார் கவுன்சிலிங் சென்டருக்கு. எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமும் தான், ஒரு ஆச்சரியமும் தான். ஏன்னா பொதுவாக நான் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களை கவுன்சிலிங்காக வேண்டி நான் சந்தித்தது மிக அரிது. அவர்கள் என்னை சந்திக்க வருவது மிக அரிது. ஆனால் இவர் வருகிறார், வந்து அமர்கிறார். அவருடைய வயதை நான் கேட்கிறேன். சார், எனக்கு 72 வயசுன்னு சொன்னார். சொல்லி அவரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்தது. அப்பொழுது நான் அவரிடம் விசாரித்து கொண்டு போகும் பொழுது அவருடைய பிரச்சனையை கூற ஆரம்பித்தார். அவர் வரும் பொழுதே அவருக்கு அவ்வளோ குயிக்க நடந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரிந்தானே, முதுமை, உடல் பலகீனம். சரி, மெதுவாகத்தான் நடந்து வந்தார். அப்பொழுது நான் கேட்டேன், ஐயா, நீங்கள் யாரோட சரி ஏன் வந்திருக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, நான் தனியாகத்தான் வந்தேன்னு சொன்னார். அப்பொழுது என் மனது கொஞ்சம் கவலை தான். ஓகே, நான் அந்த ப்ராப்ளமை சொல்கிறேன். அவர் என்னுடன் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது சொன்னார், சார், ஏண்ட பேரன் அவரோட ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அவங்களோட ஒரு வீடியோ ஒன்றை பார்த்து கொண்டிருந்தார். தாய் தந்தையரை அதை எப்படி கவனிக்கணுன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. மிகவும் சிறப்பான ஒரு விடயம் சார். அதை பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களோட நம்பர் எடுத்து என் பேரண்ட்டை சொல்லித்தான் நான் கால் பண்ணி உங்களுக்கான சென்டருக்கு நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு வந்தேன் சார் அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது அவர் என்னை சந்திக்க வந்தது. என்ன ஐயா பிரச்சனை, உங்களோட என்ன பிரச்சனை, தாராளமாக பேசுங்க, உங்களோட டைம் தான், தேடி வந்திக்கிறீங்க, உங்களுக்கான நிறைய டைம் இருக்குது, தாராளமாக கதைங்கன்றார். அவர் சொன்ன விடயம் இந்த சமூகத்தில் நான் நிறைய இடங்களை பார்க்குறேன். அவர் என்ன விடயம் சொன்னார் என்றால், சார், எனக்கு 3 பிள்ளைகள்னு சொன்னார். 3 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் திருமணம் முடித்து அவர்களுக்கும் 4-5 குழந்தைகள் உண்டு. இவருடைய மனைவியும் உயிருடன் இல்லை. அவர்கள் இறந்து மரணித்து 6 வருடம் ஆகிறது என்று சொன்னார். அப்பொழுது இவர்
அந்த மகள்ட வீட்டில் தான் நீக்கிற. சில நேரங்களில் மகன்மார் 2 பேர் வீட்டுக்கும் போவார். அவர் சொல்றார், சார் எனக்கு வந்து ஒரு முதியோர் இல்லம் ஒன்று பேசி தாரீங்களா, அதுக்காகத்தான் நான் உங்களை சந்திக்க வந்தேன். ஒரு எல்டர்ஸ் ஹோம் ஒன்று எனக்கு பேசி தாரீங்களா சார், நான் அதுக்குத்தான் நான் உங்களை சந்திக்க வந்தேன்டா. கண்ணீர் வடிகிறது. நான் அவரை ஆறுதல் படுத்திட்டு, பிள்ளைகள் ஒழுங்க பார்க்குறாங்க இல்லையா, என்ன மாதிரி பிரச்சனையானு கேட்டால் பிள்ளைகள் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, நல்லா பார்க்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் சொல்றார், எனக்கு நிம்மதி இல்லை சார்ன்னு சொல்றார். வீட்டில் இருந்தாலும் ரெஸ்டாக இருக்கிறதுக்கு இல்லையா. பேர பிள்ளைகளை மார்னிங் ஸ்கூல் கூட்டி கொண்டு போகணுமா, நர்சரி கூட்டி கொண்டு போகணுமா, அதே நேரம் அவங்க விட்டு வந்தால் பள்ளிக்கூடம் ஓதுறதுக்கு கூட்டி கொண்டு போகணுமா, இப்படியே வாழ்க்கை போகுதான். அடுத்து வந்து ஒரு பிள்ளைய பார்த்தா, இப்போ மகள்கிட்ட பிள்ளைய பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து மகண்ட வீட்டுக்கு போனான்னு சொன்னால் அவங்க வந்து மகள்கிட்ட பிள்ளைய பார்க்குறீங்க தானே, இது உங்களோட பேர பிள்ளை தானே, இவங்களையும் அப்படின்ட்டு அதை சொல்லி காட்டி அவங்களும் வேலை வாங்குறதாம். மகன் வீட்லேயும் வேலை வாங்குறதாம், அடுத்த மகன் வீட்லேயும் வேலை வாங்குறதாம். அப்போ இவருக்கு வந்து நிம்மதியாக உட்காந்துட்டு எங்கேயாலும் போகிறேன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவரோட மகன்மார் எங்காலும் போகிறேன்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளையும் இவர்கிட்ட பாரம் கொடுத்துட்டு அவங்க ஷாப்பிங் போயிட்டுருவாங்களாம். இப்போ அந்த பிள்ளைகள் கத்துறது, சில பிள்ளைகள் அவங்க வந்து யூரின் போயிட்டு இருப்பாங்களாம், அது பெம்பஸை மாற்றி விடணுமா, எல்லா விஷயமும் சொல்கிறார். கண்ணீரே வந்தது. சார், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என் 3 பிள்ளைகளையும் வளர்த்து ஆளாக்கினேன். அவங்க பெருசானதுக்கு பிறகு நான் கொஞ்சம் நிம்மதியாக ஈக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனால் என் வாழ்க்கை, என் மனைவி ஈக்கக்குள்ளையும் இப்படித்தான், அவவும் சேர்ந்து கஷ்டப்பட்டா. இப்போ மனைவியும் இல்லை எனக்கு ஆறுதலுக்கு. ஸோ நான் ஒவ்வொரு நாளும் வீட்லேயே சாப்பிட கிடைக்கிது, உடுப்பு வாங்கி தரங்க எல்லாம் செய்கிறாங்க சார், அதில் ஒரு குறை இல்லை. ஆனால் எனக்கு நிம்மதியாக இருந்துக்கிறதுக்கு இல்லை. உண்மைதான் சகோதரர்கள். அப்படி சொன்னதுமே அவர், அந்த முதியவர், நான் அவருக்கு அதுக்கு சம்பந்தமான கவுன்சிலிங்கையும் கொடுத்து, தெளிவையும் கொடுத்து, அவட மனதையும் ஆறுதல் படுத்திவிட்டு நான் சொன்னேன், கோலம் எடுத்தாருங்களான்னு கேட்டு அவங்களோட மகன்மாரோடையும் கதைச்சேன். அவங்களோட மகனும் அவங்களும் கவலைப்பட்டாங்க. நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு கவலைப்பட்டாங்க. அந்த அந்த இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கவுன்சிலிங் அவர் சில நேரம் மிகவும் சந்தோஷமாக மனநிறைவோடு தான் போனார். அந்த முதியோர் இல்லத்துக்கு போகணுன்ற எண்ணத்தை விட்டுட்டார். நான் உடனே மகன் நம்பருக்கு கேட்டு கால் பண்ணி நானே சம்மந்தமாக அவளுக்கு விளங்கப்படுத்தி இடத்தை விளங்கப்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கு 199% முதியவர்கள் நிலைமை இப்படித்தான் நிற்கிது. அவங்க பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி எல்லாம் செஞ்சது பிறகு அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிக்க நினைப்பாங்க. உடம்பு வருத்தம், பொடி பெயின், பெரிய சத்தங்கள்லாம் கேட்கலாது. அவங்க நிம்மதியாக கொஞ்சம் தூங்கி எழும்பணும். மருந்து குடிக்கிற அவங்க மருந்து தானே அவங்களோட உணவாக மாறிடும். ஏதான் அப்போ அவங்க ரெஸ்ட் ஆகிக்க பார்ப்பாங்க. ஆனால் எங்கே ரெஸ்ட்? நோ ரெஸ்ட். புல்லோளுக்காகவும் உழைச்சி கஷ்டப்பட்டு புல்லோல் பெற்று போடுற அந்த புல்லோளுக்காகவும் தாண்ட பேரன் பேத்திகளுக்காகவும் அதுக்காகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு நிம்மதி இல்லாமல் மரணிக்கிறாங்க. இந்த விடயத்தை நான் பேசணும்னு நினைச்சேன். முதியவர்கள் ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன் அன்பானவர்களே, 60 வயசு பிந்திட்டா அவங்க ரெஸ்ட்ல இருக்கணும். அவ்வளோ அதுக்கப்புறம் பிள்ளைகள் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. பேர பிள்ளைய பார்த்துக்கோ, பேர அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போன்னு தொகை செய்து சொல்லாதீங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்ல வைக்க. உங்களே வளர்த்ததே பெரும் பாட்டில், உங்களோட பேர பிள்ளையும் வளர்க்கணுமா, பேத்தியும் வளர்க்கணுமா, அது அவங்க தலையெழுத்தான். ரெஸ்ட்ல வைக்கிறது கொடுங்க, முக்கியமான ஒரு வேண்டுகோள். ஓகே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.